இப்படி என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஜவ்வரிசி சேமியா பாயாசம் தான் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் செஞ்சதே கிடையாது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். அது குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பாக்கெட் ஜவ்வரிசி அதில் போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே தேவையான தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வரணும். இது வந்து கொதிக்க ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே 2 ஏலக்காயை போட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்து வரணும். வந்த பிறகு வந்து நான் சேமியா வந்து இது கூட வந்து ஒரு பாக்கெட் சேமியா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சேமியா வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அழகாக குழஞ்சி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா சக்கரை வந்து சேர்க்க போகிறேன். சக்கரை வந்து நான் ஒரு 2லேருந்து ஒரு 3 கரண்டி சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் சுகர் தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். கிண்டு நல்லா வெந்து வந்த உடனே இது கூட வந்து பால் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப் எடுக்க மறந்துட்டேன். இப்போ பால் எடுத்த உடனே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நானும் எப்படா இருக்குன்னு சொல்லி க்யூரியாசிட்டியில் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்ச பாயாசத்தை போட்டு ஒரு ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டேன். இந்த மலைக்கு சூப்பராக இருக்குது பாயாசம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.